பரிசுத்த நாமம் மைப்பெறுவதாக. உங்களை இந்த காணொலி மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த 4வது மாதம் முழுவதிலும் கண்ணை மணி போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்தார். தொடர்ந்து இந்த 5வது மாதத்துல ஆண்டவர் பெரிய காரியங்களை அற்புதமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படியாக நாம் இந்த முதல் நாளில தேவ சமூகத்தில் நாம் வந்து இருக்கிறோம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகுவதாக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களை சோதரிக்கிறோம். கடந்த 4 மாதங்கள் கண்ணீர் மணி போல எங்களை பாதுகாத்து வந்தவரே, நன்றியுள்ள இதயத்தோடு உங்களை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த 5வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து 5வது மாதத்துல ஆண்டவரே உங்களுடைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரை எங்கள் கரங்களை பிடித்து நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தேசத்துல ஆண்டவரை காணப்படுகிற கொள்ளை நோய்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதிலும் எங்களை கன்னிமணி போல பாதுகாத்து வந்தீரே. ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த 5வது மாதத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்ய வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் கோரி இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. அழகுள்ளவரே தூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரை போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரமாக என்னை வந்திருக்கின்றேன், சம்பூரோ என்னை விட்டு கொண்டேன், சம்பூரமாக என்னை வந்திருக்கின்றேன். உள்ளவரை புலந்தன் வார்த்தைகளில் நீரை கொள்ளும் வேண்டாம் என்று நான் சொல்லி நன்றிக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு நன்றிக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஒரு பொம்மையுள்ள அன்பு என்று கொள்ளும் இயேசுவே வேதம் வந்து என்னில் சேருவேன். ஒரு உண்மையுள்ள அன்பு என்று கொள்ளும் இயேசுவே வேதம் வந்து என்னில் சேருவேன். புறவரே புலந்தன் வாழ்க்கையதில் நீரை தோறும் வேறு வேண்டாம் இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்.
இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் பெற்றோமே இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் பெற்றோமே இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை அழகுள்ள ஒரே பூவிழந்து மாட்டையதில் நீரே போதும் வேறு வேண்டாம் என்ற இயேசுவே உன்னுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறு உன்னுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. உங்களை மறுபடியும் இந்த காணொலியில ஆராதிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் சோதர எகிப்தில் காணப்படுகிற கொள்ளை நோய் நமக்கு இராதபடி ஆவியான தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சுவாசிக்கிறீங்களா? நம்முடைய ஜெபம் நிச்சயமாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிற நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். தொடர்ந்து நம்முடைய தேசத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய மாற்றங்களை கர்த்தர் தரும்படியா ஆவியான தேவன் மகிமையாய் கர்த்தர் கிரியை செய்யும்படியா விசுவாசத்தோடு இருப்போம், ஜெபிப்போம், சுதந்திரிப்போம். இந்த 5வது மாதத்தில் கூட ஆண்டவர் நம்மோடு ஒரு வாக்குத்தத்தத்தோடு கர்த்தர் நம் முன்பத்தில் வந்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கண்களை மூட நாம் ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனைகளோடு ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தங்களினாலே கர்த்தர் எங்களோடு பேசுகிறீர், எங்களை தேற்றுகிறீர், எங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்தி வருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து 5வது மாதத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. 5வது மாதத்திலேயும் ஆண்டவரே உடைய மகிமை எங்களை பின்னாலே காக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த 5வது மாதத்தில் எங்களோட மத்தியில திருவிழப்பட்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் எங்களோடு பேசுவதாக நாங்கள் கேட்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த முதல் நாள் தொடங்கி ஒரே சொல்ற 31 நாட்களும் கர்த்தருடைய மகிமைகளை காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கர்த்தரை பேசுவீனாக. காணொலியை காண்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கிருபை தங்கி இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகுவதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த 5வது மாதத்துல ஸ்தோத்திரம் தேசத்துல கொள்ளை நோய் வந்து மாறிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. லாக்டவுன்ஸ் வந்து சபை கூடி வருதல் தடைபடுகிறது. ஆனாலும் ஆண்டவர் இந்த நாட்கள்ல தேவ சமூகத்தில் காத்திருந்த போது, ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறீர், எங்க சபைக்கு என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி ஜெபித்த போது ஆண்டவர் இந்த வசனத்தை வெளிப்படுத்தினார். அங்கே வாசிக்கிறோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல விடிய காலம் வெளுப்பை போல இந்த 5வது மாதம் நமக்கு ஒரு விடிய கால வெளுப்பை போல காணப்படும். உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அதற்கே மகிமையாகட்டும். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாய் எழுதுகிறார். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த நாளில ரசத்தின் மூலமாய் கர்த்தரோடு பேசுவாராக. கர்த்தருடைய மகிமை 79ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 79ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம்
எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். ஆசா 79ஆம் சங்கீதத்தில் அவர் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமை, உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் என்று சொல்லி அவர் விண்ணப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, 5வது மாதத்துல ஒரு விண்ணப்பத்தோடு நாம் இந்த மாதத்தை நாம் சோதரம் கடந்து வருவோம். இந்த மாதத்துல கர்த்தருடைய நாமத்துக்கு நிமித்தமான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அங்கே வாசிக்கிறோம், உமது நாமத்தின் நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு உதவி செய்தது. தேசம் முழுவதும் அழிந்து கொண்டு இருக்கிற, உலகம் முழுவதிலும் கொள்ளை நோய் வாய்க்கொண்டு போய்கொண்டிருக்கிற ஜனங்கள் விடுதலையோடு வெளியே வர முடியல. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமது நாமத்தின் நிமித்தம், உம்முடைய நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்தது. உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்தது. கொள்ளை நோயிலிருந்து எங்களை விடுவித்தது. எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் விண்ணப்பிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு தேவப்பிள்ளையே, நீங்களும் நானும் இந்த மாதத்துல ஆண்டவருடைய நாமத்தில் ஒரு மகிமை இருக்கிறது. அந்த நாமத்தில் உள்ள அந்த மகிமையின் நிமித்தம் உதவியை கேட்போம், விடுதலையை கேட்போம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவருக்கே மைமோண்டாகட்டும். ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13, 14ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரர்களிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்களிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்லுவாயாக என்றார். நம்முடைய ஆண்டவருடைய நாமம் இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன். எனக்கு தேவ பிள்ளையே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வரும்படி தேவனால் அழைக்கப்பட்டு எகிப்து தேசத்துக்கு போகிறான். அங்கே போகும்போது அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், எபிரேய ஜனங்கள், அவருடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்வேன் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த கொள்ளை நோயிலிருந்து உங்களை என்னை கர்த்தர் விடுவிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அதே வேளையில தேசத்தின் சட்ட திட்டங்களுக்கு, கட்டுப்பாடுகளுக்கு கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிதல் அவசியம். சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைத்து நடங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும். ஆகவே எனக்கு வேண்டிய அவைகளின் மத்தியில கொள்ளை நோய் நமக்கு வராதபடி, கொள்ளை நோய் நம்மை தாக்காதபடி ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமம் இருக்கிறவராக இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலேயும், எந்த சோதர நெருக்கத்தின் மத்தியிலேயும் என் தேவன் சொன்ன அவருடைய நாமத்தின் நிமித்தம்
அவருடைய நாமத்தில் ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமையின் நிமித்தம் உங்களை என்னை விடுவிப்பார், உங்களுக்கு எனக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களை என்னை விடுவிப்பாராக. ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, யோவான் 17:12 வசனத்தை நாம் பார்க்கும்போது, அங்கே கிறிஸ்து இயேசு இவ்விதமாய் கூறுகிறதை நாம் பார்த்தோம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன் என்று இயேசு பிதாவை நோக்கி சொல்கிறார். எனக்கு தேவப்பிள்ளையே, இயேசுவானவர் இங்கே இருக்கும்போது பிதாவின் நாமத்தினாலே உங்களின் என்னையும் பாதுகாத்துக் கொள்கிறார். ஆகவே எனக்கு தேவப்பிள்ளையே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. ஆகவே கிறிஸ்து இயேசு இந்த பூமியில இருக்கும் காலமெல்லாம் ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்தவர்களை அங்கே வாசிக்கிறோம். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். ஆகவே எனக்கு பிள்ளையே, பிதாவாகிய தேவன் உங்களை என்னையும் மீட்டு ஸ்தோத்திரம் ஊழியக்காரன் கையில கொடுத்திருக்கிறார், சபையின் கையில கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் சபை காத்துக்கொள்ள வேண்டும். சோதரகுமாரனாகிய இயேசு காத்துக்கொண்டார், நம்மை காத்துக்கொண்டார். ஆகவே எனக்கு தேவப்பிள்ளையே, இன்று அவர் என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படிக்கு யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உங்களோடு என்றென்றைக்கும் கூட இருக்கும்படிக்கு, நம்மோடு என்றென்றைக்கும் கூட இருக்கும்படிக்கு ஒரு தேற்றரவாளனை பிதாவாகிய தேவன் தந்தருளுவா. அவருடைய நாமத்தின் மகிமை, அவருடைய நாமத்தின் மகிமை உங்களை பின்னாலே காக்கும். சுவாசிக்கிறீங்களா? உங்களை பின்னாலே காக்கும். உங்கள் கரம் பிடித்து ஸ்தோத்திரம், நீங்க போக வேண்டிய வழியை உங்களுக்கு கண்டித்து உணர்த்தி பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு என்றென்றைக்கும் கூட இருந்து உங்களை காப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த 5வது மாதத்துல கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும்படியாக ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவாவியானவர் இந்த 5வது மாதத்துல கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகள் போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு கொடுத்த உடைய வார்த்தையின் படி உடைய நாமத்தின் மகிமையின் நிமித்தம் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன உங்களுடைய நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களை காத்துக்கொள்ளும். குமாரனாகிய இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடையவர்களை அவர் காத்துக்கொண்டது போல இன்றைக்கு ஆண்டவரே எங்களை தேற்றும்படியாக எங்களோடு கூட எப்பொழுதும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கும்படியாக எங்கள் தேவன் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த தேற்றரவாளர் பரிசுத்த ஆவியானவர் எங்களை தேற்றும்படியா எங்களோடு கூட இருக்கும்படியா
எங்களை நடத்தும்படியாய், எங்களை காக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த கொள்ளை நோய் சுவாச பிள்ளைகளை தாக்காதபடிக்கு, ஆண்டவரே எங்கள் தேசத்தை தாக்காதபடிக்கு, எங்கள் தேசத்து மக்களை தாக்காதபடிக்கு வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவனை மகிமைப்படுவீராக. தேவ ஆவியானவனை மகிமைப்படுவீராக. எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே ஆராதிக்க கூட முடியாதபடி காணப்படுகிற தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க தேவனி வழிவாசல்களை திறந்தவீராக வழி நடத்துங்க. சேஷமாய் நாளைய தினத்தில் இருக்கிற சட்டமன்ற தேர்தல் முடிவுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேற நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சித்தம் நிறைவேற நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என் தேவன் ஒரு மாற்றத்தை எங்கள் தேசத்தில் கட்டளையிடுவீராக, வழி நடத்துவீராக, பலப்படுத்துவீராக. இந்த காணொலியை பார்க்கிறேன் ஆண்டவரே, மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் எங்களோடு என்ன பேசுகிறார் என்று அவளோடு வாஞ்சையோடு பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய சுக வாழ்வு துளிர்ப்பதாக, ஒரு விடியற்கால எழும்புவதாக, எங்களுடைய வாழ்க்கையில உடைய மகிமைகளை பின்னாலே காப்பதாக, உடைய நாமத்தின் மகிமை நிமித்தமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு இந்த மாதத்தில் கட்டளையிடுகிறார். வழி நடத்துங்க. தேவைகளை எல்லாம் கத்த சந்தி பொறுப்பெடுத்துக் சுகபலன் ஆரோக்கியத்தை கத்தத்தார். சுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்த பாதுகாத்து வெல்லப்படுத்திய துதி கன மகிமையாம் நீரை எடுத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியோட ஐக்கியமும் சிநேகமும் இப்பொழுது வேப்பது நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.